இப்ப மறுபடி வருவோம் செல்ஃப் அலைன்மெண்ட். நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? திஸ் இஸ் ஹூ ஐ அம். இதெல்லாம் வாழ துடிக்கிறேன்ப்பா. இவ்வளோ பேஷன் இருக்கு, இவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கு. இந்த பேஷன், இந்த ட்ரீம்ஸை தவிர வேற ஒரு விஷயத்தை என்னால மண்டைக்குள்ள போட்டு ஓட்டவே முடியல. இது இல்லாமல் என்னால வாழவே முடியாது. இதுதான் என்னுடைய ஆக்சிஜன் சிலிண்டர். இப்ப என் ட்வின் ஃப்ளேம், என்னுடைய ட்ரீம்ஸ், நான் வாழ துடிக்கும் இந்த வாழ்க்கை, இது எல்லாத்தையும் காட்டிலும் என்னுடைய ஆணி வேர் லவ், அன்கண்டிஷனல் லவ். இது இல்லாமல் என்னால வாழவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதுதான் என்னோட கோர் வைப்ரேஷன், இதுதான் என்னுடைய ஃப்ரீக்வன்சி. இப்ப என்னையெல்லாம் கேட்டா சொல்லுவேன், என்னுடைய அடையாளம் மிஸ்டி கிடையாது, என்னுடைய ஐடென்டிட்டி மிஸ்டி கிடையாது, என்னுடைய அடையாளம் மிஸ்டீரியாஸ், என்னுடைய ஆத்தென்டிசிட்டி மிஸ்டீரியாஸ். நான் அல்ல, நாம். ஓகே, ஸோ நான் இப்போ கேட்டாலும் சொல்வேன், ஐம் மிஸ்டீரியாஸ், ஐம் நாட் மிஸ்டி. ஸோ இந்த ஆத்தென்டிசிட்டிக்காக வாழ்றீங்கல்ல, ஸோ இது திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நீங்களே ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக நிற்கிறீங்கல்ல, இதுதான் என்னுடைய உண்மை அப்படின்னு. அதுக்கு உங்கள் மைண்டை அலைன் பண்ணிக்கிறீங்க பாருங்க. இதுதான் என்னுடைய எட்டர்னல் ட்ரூத். இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். இதை வாழ்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி இதுலேயும் இவ்வளோதான் இன்பம் இருக்குன்னு தெரிஞ்சு டிவைன் டிலைட்ஃபுல்னஸ்ல தான், இறை பேரானந்தத்தில் தான் கம்ப்ளீட் அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஜோஷ் இருக்குன்னு தெரிஞ்சு மோட்சத்துக்கு முக்திக்கு போகிறோம்ல, அந்த நிலை அடையிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். அப்பதான் ஒன்னஸ்க்கு போக முடியும். ஆனா இதை அனுபவிக்காம அதுக்கு எப்படி போறது? அப்படி போறோம்னா, விரக்தியில போறோம்னா நம்மளே ஏமாத்திக்கிட்டு திருப்பி பரப்போம். கவலையே படாதீங்க. ஓகேயா? ஸோ அப்ப இதை அனுபவிக்கணும்னா இது என்னுடைய ஆசைன்னு நான் அக்செப்ட் பண்ணணும். அந்த ஆசைக்கு நான் சரண்டர் ஆகணும். ஸோ செகண்ட் இன்னர் ஒர்க் என்னது? செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் சரண்டர்.